Hi, welcome you to learn English. ஒரு கேஷுவலான இங்கிலீஷ் டயலாக். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். மே ஐ கம் இன் சார்? ஒரு ஆஃபீஸ்லேயோ காலேஜ்லேயோ இல்லை ஸ்கூல்லேயோ நம்மளோட ஹையர் அஃபீஷியல் இருக்கிற ரூம்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் பண்ணுறது. மே ஐ கம் இன் சார்? நான் உள்ளே வரலாமா? கம் இன் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவார் அவர். குட் மார்னிங் சார் விஷ் பண்ணணும். ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி விஷ் பண்ணணும். ஆஃப்டர்நூன் இருந்துச்சுன்னா குட் ஆஃப்டர்நூன், ஈவினிங் இருந்துச்சுன்னா குட் ஈவினிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். I am the second year student, sir. I am the second year student. நான் இரண்டாம் ஆண்டு மாணவன். Are you அருண்? நீங்கள் அருணா? ஓகே, இந்த கொஸ்டினுடைய ஃபார்மட் பாருங்கள். ஆர் யூ அருண்? அந்த அருண் அப்படிங்கிறது ஒரு நேம். ஓகே, நீங்கள் தான் அருணா? நோ சார், ஐ ஆம் மணி. இல்லை, நான் மணி. ஐ தாட் யூ ஆர் அருண். நான் நீங்கள் அருண் நினச்சேன். I thought you are Arun. Yes, tell me. இந்த மாதிரி ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன் நீங்களாக க்ரியேட் பண்ணி இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் Sen Talks Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். அதில் இருக்கிற அட்ஜெக்டிவ், அட்வர்ப், நவுன், வேர்ப் இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். நவ் இந்த கான்வர்சேஷன் கண்டினியூ ஆகுது. ஐ தாட் யூ ஆர் அருண். எஸ், டெல் மீ. சார், ஐ ஆம் அப்ளையிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப். நான் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, வாட் இஸ் யுவர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் த லாஸ்ட் எக்ஸாம்? சரி, நீங்கள் கடைசியாக எழுதின தேர்வில் எத்தனை விழுக்காடு மதிப்பெண்கள், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? ஐ ஸ்கோர்டு 88% சார். இந்த மார்க் எடுத்ததை ஸ்கோர் அப்படிங்கிற வார்த்தையை, அதாவது வேர்பை யூஸ் பண்ணி சொல்லலாம். ஐ ஸ்கோர்டு 88% சார். குட். கிவ் யுவர் அப்ளிகேஷன். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது, இல்லைனா ஆர்டர் பண்ணுறது. கிவ் யுவர் அப்ளிகேஷன் இது வேர்பில் தான் ஆரம்பிக்கும் இந்த சென்டென்ஸ். உங்கள் அப்ளிகேஷனை கொடுங்க. ஹியர் இஸ் மை அப்ளிகேஷன் சார். இதோ என்னுடைய அப்ளிகேஷன். கிவ் பெனஃபைட் சர்டிஃபிகேட். பெனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுங்க. ஐ டு நாட் ஹாவ் பெனஃபைட் சர்டிஃபிகேட் சார். என்னிடம் பெனஃபைட் சர்டிஃபிகேட் இல்லை. இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஐ டு நாட் ஹாவ் பெனஃபைட் சர்டிஃபிகேட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது மிகவும் முக்கியம். ஐ அப்ளை நவ் சார். நான் இப்போவே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் இந்த சென்டென்ஸை ஃபுல் சென்டென்ஸாகவும் மாற்றலாம். ஐ அப்ளை நவ் ஃபார் பெனஃபைட் சர்டிஃபிகேட். ஐ அப்ளை நவ் டு கெட் பெனஃபைட் சர்டிஃபிகேட். ஐ ஃபில் த அப்ளிகேஷன் டு கெட் பெனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட் எ ரெக்வசிஷன் லெட்டர். ஓகே, வேண்டுகோள் கடிதம், ரெக்வசிஷன். ரைட் எ ரெக்வசிஷன் லெட்டர் அண்ட் சப்மிட் in office after getting signature from me. அந்த சென்டென்ஸை பாருங்கள், ஒரு லாங் சென்டென்ஸ் மாடல். ரைட் எ ரெக்வசிஷன் லெட்டர் அண்ட் சப்மிட் இன் ஆஃபீஸ் ஆஃப்டர் கெட்டிங் சிக்னேச்சர் ஃப்ரம் மீ. என்கிட்ட சைன் வாங்கிட்டு, ஒரு ரெக்வசிஷன் லெட்டரில் என்கிட்ட சைன் வாங்கிட்டு அதை ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள். எஸ் சார். டோன்ட் யூ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் திஸ்? உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் கேட்கவில்லையா இதை பற்றி? பொனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலையா? உங்கள் நண்பர்கள் சொல்லலையா? டோன்ட் யூ ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அபவுட் திஸ்? டோன்ட் யூஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறப்ப கேட்போம். டோன்ட் யூ டூ திஸ்? இதை செய்ய மாட்டிங்களா? டோன்ட் யூ ஈட் திஸ்? இதை சாப்பிட மாட்டிங்களா? டோன்ட் யூ கிவ் திஸ்? இதை கொடுக்க மாட்டிங்களா? ஐ டிட் நாட் ஆஸ்க் சார். நான் கேட்கவில்லை. சிம்பிள் பாஸ்ட் சென்ஸில் இருக்குது இந்த சென்டென்ஸ். ஐ டிட் நாட் ஆஸ்க் சார். யூ டேக் யுவர் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன். நீங்கள் உங்களுடைய ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனை எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரைட் எ ரெக்வசிஷன் லெட்டர் ஃபார் எ பொனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு ஒரு ரெக்வசிஷன், அதாவது வேண்டுகோள் கடிதம் எழுதுங்க பொனஃபைட் சர்டிஃபிகேட்டுக்காக. கைண்ட்லி சைன் திஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் சார். இந்த உதவித்தொகை விண்ணப்பத்தில் உங்கள் கையெழுத்தை போடுங்கள் சார். கைண்ட்லி சைன் திஸ் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் சார். ஐ சைன் த அப்ளிகேஷன் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் எ பொனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த அப்ளிகேஷனோட பொனஃபைட் சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் நான் சைன் பண்ணுவேன். ஐ சைன் த அப்ளிகேஷன். இந்த விண்ணப்பத்தில் நான் கையெழுத்திடுவேன். ஐ சைன் த அப்ளிகேஷன் ஒன்லி இஃப் இட் ஹேஸ் எ பொனஃபைட் சர்டிஃபிகேட். ஓகே சார், ஐ அப்ளை நவ் ஃபார் தேட். இந்த ஃபார் தேட் அப்படிங்கிறத பாருங்கள். அந்த தேட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே, பொனஃபைட் சர்டிஃபிகேட்டை குறிக்குது. யூ ஆஸ்க் அருண் ஹூ இஸ் ஸ்டடியிங் இன் யுவர் கிளாஸ் டு மீட் மீ. நீ உன்னுடைய கிளாஸில், அதாவது உன்னுடைய வகுப்பில் படித்து கொண்டிருக்கும் அருணை என்னை வந்து பார்க்க சொல்லு. ஆஸ்க் அப்படின்னா கேட்டுக்கொள், என்னை வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்.
there is no Arun in my class sir. Arun என்று எனது வகுப்பில் யாரும் இல்லை. There is no Arun in my class sir. Yesterday your class teacher, you அப்படின்னு டைப் ஆயிருக்கு, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. Yesterday your class teacher told me, என்னிடம் நேற்று உன்னது வகுப்பாசிரியர் சொன்னார். There is a student named Arul sir. அருள் என்று ஒரு மாணவன் இருக்கிறான். I heard Arun. எனக்கு அருண் அப்படின்னு கேட்டுச்சு. I heard it அருண் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி டயலாக்கை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நிறுத்தி சொல்கிறேன். நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வையாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், there is no Arun in my class sir. Yesterday your class teacher told me. There is a student named Arul sir. I heard it Arun. ஸோ இந்த மாதிரி வாட்ச் பார்க்கணும். இது ஒரு கண்டினியூஸ் டயலாக்காக இருக்கும். அடுத்து, ஷால் ஐ ஆஸ்க் அருள் டு மீட் யூ சார். அருளை நான் உங்களை பார்க்குறதுக்கு வர சொல்லவா? ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது. ஓகே, பெர்மிஷன் கேட்குறது. ஷால் ஐ ஆஸ்க் அருள் டு மீட் யூ சார். ஆஸ்க் ஹிம் டு இன்ஃபார்ம் த கிளாஸ் டீச்சர் அண்ட் மீட் மீ. வகுப்பாசிரியரிடம் சொல்லிவிட்டு என்னை வந்து பார்க்க சொல்லவும். ஸோ இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஸோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் மேக்ஸிமம் வேர்பில் தான் ஆரம்பிக்கும். இங்கே ஆஸ்க் அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. ஆஸ்க் ஹிம் டு இன்ஃபார்ம் த கிளாஸ் டீச்சர் அண்ட் மீட் மீ. ஐ வில் டெல் சார். நான் சொல்லிடுறேன். அப்ளை நவ் ஃபார் த பொனஃபைட் சர்டிஃபிகேட். இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸை அசர்ட்டிவ் சென்டென்ஸ், நார்மல் சென்டென்ஸாக எப்படி சொல்கிறது? யூ அப்ளை நவ். யூ அப்ளை நவ் ஃபார் தி பொனஃபைட் சர்டிஃபிகேட். இது நார்மல் சென்டென்ஸ். இம்பரேட்டிவாக சொல்கிறப்ப அந்த வேர்ப் முன்னாடி வந்துடுது. அப்ளை நவ் ஃபார் தி பொனஃபைட் சர்டிஃபிகேட். இப்போவே அப்ளை பண்ணு. அகெயின் ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வருது பாருங்கள். ஐ அப்ளை தட் நவ் சார். நான் இப்பொழுதே விண்ணப்பிக்கிறேன். ஆஃப்டர் கெட்டிங் பொனஃபைட் சர்டிஃபிகேட் கம் வித் தி ஆஃபீஸ் மேனேஜர். ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்குது. ஆஃப்டர் கெட்டிங், அந்த கெட்டிங் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். ஆஃப்டர் கெட்டிங் பொனஃபைட் சர்டிஃபிகேட் கம் வித் தி ஆஃபீஸ் மேனேஜர். பொனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிவிட்டு வரும்போது அலுவலகத்தின் மேலாளரை அழைத்து வரவும், உடன் அழைத்து வரவும். எஸ் சார். எஸ் சார், சரிங்க சார், நான் செல்லலாமா? மே ஐ கோ, அங்கே டைப் ஆகலை. மே ஐ கோ அப்படிங்கிற அந்த கொஸ்டின் சேர்த்துக்கோங்க. எஸ் சார், மே ஐ கோ. சரிங்க சார், நான் செல்லலாமா? யூ மே கோ. அதுக்கு ஆன்சர் பாருங்கள், யூ மே கோ. தேங்க்யூ சார், நன்றி சார். இந்த மாதிரி ஒரு இமேஜினரி டயலாக், இமேஜினரி சிச்சுவேஷன், அதுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேஷுவலாக பேசுகிற மாதிரி சிம்பிள் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சின்ன சின்ன டயலாக் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அதாவது சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.